ஸ்டார்ட் மெனு ஓவர்வியூ. ஓகே, நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சோம். என்னன்னா, கம்ப்யூட்டர் எப்போ நம்மளுடைய கமாண்டை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம். அதில் முக்கியமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரில் லோட் ஆன வாட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்த வாட்டி நம்ம கமாண்டை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம்னா, இந்த டெஸ்க்டாப் ஏரியாவை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டெஸ்க்டாப் ஏரியாவில் எப்படி மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ஐட்டம் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம கம்ப்யூட்டருக்கு கமாண்டை கொடுக்கறதுக்கு இந்த டெஸ்க்டாப் இல்லாமல் அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் மெனு. ஸோ இதுதான் அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கு உண்டான கமாண்டை கொடுக்கறதுக்கு உண்டான அடுத்த ஆப்ஷன் எனக்கு இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப், ரெண்டாவது இந்த ஸ்டார்ட் மெனு. இப்போ இந்த ஸ்டார்ட் மெனுவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, என்னென்ன பார்க்க போகிறோன்றத முதல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் மெனுனா என்னன்னு பார்த்தோம். லோயர் லெஃப்ட் கார்னரில் ஒரு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ லோகோ இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி விண்டோ லோகோ போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஸ்டார்ட் மெனு பட்டன்னு சொல்கிறோம். தென் ஓப்பனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு. ஓகே, இப்போது ஸ்டார்ட் மெனு எதுக்காக அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராம் ஐட்டம்ஸை ஓப்பன் பண்ணுறது தான் ஸ்டார்ட் மெனுனுடைய ஒர்க்கு, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஸோ என்ன பண்ணணும், எனக்கு இப்போ கேல்குலேட்டர் வேணுமா, நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஸோ கிளிக் பண்ணுறேன், எனக்கு கேல்குலேட்டர் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இந்த ஸ்டார்ட் மெனு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டார்ட் மெனு வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ஆல் ப்ரோக்ராம்ஸுக்கு போகிறோம். அதுக்குள்ளார எனக்கு என்ன வேணுமோ கேம்ஸுக்கு போகிறோம். கேம்ஸில் போய் சாலிட்டர் வேணால் போடலாம், கூகுள் வேணால் போடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். எனக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அது எங்கே இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஈஸியாக போயிட்டு அதை நான் ரன் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்டார்ட் மெனுனுடைய ஒர்க்கு. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம், ஸ்டார்ட் மெனுன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் இது அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற ப்ரோக்ராமை லொக்கேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல ஹோவர் பண்ணி கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் போயிட்டு எனக்கு வேணுங்கிற ப்ரோக்ராம், இப்போ பெயிண்ட்டை ரன் பண்ணணுன்னா நான் பெயிண்ட்டுன்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ரன் ஆகிடும். இந்த அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இப்போ அதை வந்து நான் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதையும் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பனிங் ஃப்ரம் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு எப்படி ஓப்பன் பண்ணோம், எப்போனாலும் சரி இது ஆல்வேஸ் விசிபிளில் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வேணுங்கிறத கிளிக் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் மெனு வழியாக நான் எப்படி ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும்னா, இப்போ பெயிண்ட் எனக்கு வந்து சில அப்ளிகேஷனுடைய பேர் தெரியும். அப்போது நான் அதை வந்து நான் இது வழியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பெயிண்ட்டுன்னு அடிச்சேன்னா பாருங்கள், பெயிண்ட் வந்துருச்சு. கேல்குலேட்டர் கால்க்குன்னு அடித்து என்ட்ரு அடித்தேன்னா இந்த இடத்துல ஒரு ஃபியூ வேர்ட்ஸு ஃபியூ கேரக்டர்ஸ் அடிக்கும் போதே அதில் இருக்கிற அந்த நேமில் இருக்கிற என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஸ்டார்ட் மெனுடைய வேலை. ஸோ இங்கே பாருங்கள், சிஏஎன் அடித்தோன்னா கேல்குலேட்டருங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பேனலுடைய சில ஐட்டம்ஸ் இருக்குது, கேரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரின்னு சொல்கிறாங்க. நான் சிஏஎல்சின்னு அடித்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், கேல்குலேட்டர். தென் இன்னும் இந்த லிஸ்ட்டு குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்த வாட்டி எனக்கு வேணுங்கிறத கிடைச்சவாச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஹைலைட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல வச்சு என்டர் அடித்தேன்னா இம்மீடியட்டாக எனக்கு கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் மெனுனுடைய ஒன்லி பர்பஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறது. ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹார்ட்வேர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆனால் அதை இயக்கிறது யாருன்னா ஒரு சாஃப்ட்வேர். அதுலேயும் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆன வாட்டி நமக்கு தேவையான மாதிரி விதவிதமாக
ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் எதுன்னா இந்த ஸ்டார்ட் மெனு வழியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்போ வேணாலும் ஒன்று மவுஸ் வழியாக இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் பாருங்கள், இது விண்டோ போட்டு இதே மாதிரி லோகோ போட்டு ஒரு கீ இருக்கும், அதான் விண்டோ லோகோ கீ, விண்டோ கீ. அதை எப்போ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இம்மீடியட்டாக இந்த ஸ்டார்ட் மெனு நமக்கு வந்துடும். உடனே நான் வந்து ஏதாவது டைப் அடித்து இப்போ கேல்குலேட்டர் இல்லை பெயிண்ட்டு நோட் பேட், இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுங்க பாருங்கள், நோட் பேட்னு கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா இம்மீடியட்டாக எனக்கு நோட் பேட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பனிங் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம வேணுங்கிறத இங்கே டைப் அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக இங்கே வந்துடும். நான் போய் தொலைவிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல சாலிட்டேர் இருக்கு, பட் இதுக்குள்ளார தான் போய் இதுக்குள்ளார இந்த மெனுக்குள்ளார போகணுன்றது எனக்கு தெரியலன்னா டைரெக்டாக என்ன பண்ணுறேன், எஸ்ஓஎல் அடித்த உடனே பாருங்கள், சாலிட்டேர்னு அடித்த உடனே எனக்கு இந்த கேம் சாஃப்ட்வேர் நேம் லிஸ்ட் அவுட் ஆகுது. நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா இம்மீடியட்டாக எனக்கு டிஸ்பிளே வந்துடுது பாருங்க. ஸோ இந்த சர்ச் பாக்ஸை யூஸ் பண்ணியும் நான் வந்து ஒரு ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நோட் பேடு, கேல்குலேட்டர், பெயிண்ட்டு, சாலிட்டேர், இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது ஓப்பன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வி வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.